வணக்கம் நேர்களே. போலீசார் ஒரு புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். கனடாவின் டொரண்டோ நகரிலே கிழக்கு பகுதியில் 36 வயதுடைய நபரொருவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் தற்போது அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 24 வயதான ஆண்டனி ஸ்டீவன் ஒலிவரா எனப்படுகின்ற நபர் மீது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அந்த நபர் தேடப்பட்டு வருவதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவமானது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணியளவிலே டான்போர்த் மற்றும் கிளிங்டன் அவென்யூவுக்கு அருகாமையிலே ஒரு பிளாசாவின் பின்புறம் நடைபெற்றிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட அஸ்கேன் ரோட்பானே என்பவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையிலே ஏற்பட்ட வாக்குவாதம் தான் இந்த கத்தி குத்திலே முடிவடைந்திருக்கின்றது. சந்தேக நபரான ஒலிவராவின் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்ற போலீசார் இவர் ஆயுதம் வைத்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆபத்தானவர் என்றும் எச்சரித்துள்ளனர். இவரை யாராவது கண்டால் அணுக முயற்சிக்காமல் உடனடியாக 911 இலக்கத்திற்கு அழைக்குமாறு போலீசார் பொதுமக்களை கோரியிருக்கின்றார்கள். குறித்த சந்தேக நபர் டொரண்டோ, டர்ஹாம், ஹீல் பிராந்தியங்கள் உட்பட கிரேட்டர் டொரண்டோ பகுதிகள் முழுவதும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பழக்கமுடையவர் என்று போலீசார் மேலதிக தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வாக்குவாதத்திற்கான காரணம் மற்றும் கொலைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து சிறப்பு கொலை புலனாய்வு பிரிவினர் இதுவரை எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை. கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள். நன்றி.